ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நான் சைட் வாக்கு போகும்போது இந்த கேபினெட் வந்து ஓப்பனாக இருந்தது. இந்த கேபினெட் ஏன் ஓப்பனாக இருக்குன்னு செக் பண்ணும்போது இதில் இந்த கெமிக்கல் வந்து உள்ள வைக்காமல் இருந்தாங்க. இந்த கேபினெட்டோட பேர் வந்து ஃபயர் ப்ரூஃப் கேபினெட்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு சில கெமிக்கல் இருக்கும்போது ஹை ஃப்ளேம்பிள் கெமிக்கல் இருக்கும். அதை நம்ம மற்ற கெமிக்கலோட சேர்த்து வைக்கக்கூடாது. அதை நம்ம செப்பரேட்டாக தான் வைக்கணும். ஏன்னா அதனுடைய வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஓப்பனாக இருந்தபோது இதனுடைய கெமிக்கல் வேறு ஒரு இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. நான் உடனடியாக அதை இன்ஃபார்ம் பண்ணி இதில் வந்து அந்த கெமிக்கலை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். அண்ட் ஃபர்தராக அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீஅசஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் ஒன்று கொடுத்தேன். ஸோ இதனுடைய ரிஸ்க் அவங்க தெரியாமல் அது ஒர்க் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயின்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த எம்ப்ளாயி யாருன்றதை செக் பண்ணும்போது அவங்க ஒரு நியூ எம்ப்ளாயின்றது தெரிய வந்தது. ஸோ அந்த நியூ எம்ப்ளாயை வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கைடன்ஸோட இந்த ஒர்க்கில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால் என்ன ஆகுனா பெரிய வந்து டேஞ்சர் அக்யூரன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அங்கே இருந்த சூப்பர்வைசர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எம்ப்ளாய் கிட்ட சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நாங்கள் அக்யூரன்ஸ் எடுத்து அந்த கெமிக்கலை சேஃபாக இதுக்குள்ளே வச்சுட்டோம். ஸோ ஏதாச்சும் உங்கள் சைடில் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கெமிக்கல் இருந்தால் இதில் நீங்கள் வைக்கலாம். தேங்க்யூ.